வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிலாம் இருக்குது. முக்கியமாக அந்த கல்யாணம் ஆகணும்னு நினச்சி வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த கோவிலுக்கு இங்கேருந்து எப்படி போகிறேன், எந்த கோவில், ஸோ எப்படி இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறேன்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஸோ காய்ஸ், இப்போ டைம் 3:52, ஆல்மோஸ்ட் 4 ஆகுது. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீடு, இதுதான் என் சைக்கிள். ஸோ அப்படியே போனால் இவனும் நம்ம பையன்தான், என்ஃபீல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இவந்தில் போகல, ஏன்னா என்னோடய ஃபேவரட் வண்டி இவன் தான். நான் ஃபஸ்ட்டு காசு கொடுத்து வாங்கின ஒரு வண்டி. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது ஏதோ இந்த ஏத்தர் தான், ரிஸ்டா. ஸோ வண்டியோட மைலேஜ் நீங்கள் பெருசாக டெஸ்ட் பண்ணலான்றது. ஏன்னா கொஞ்சம் தூரம், ரொம்ப லாங் தான் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னா நம்ம சிறுவாபுரி போக போகிறோம். சிறுவாபுரி, சென்னையிலேருந்து சிறுவாபுரி ஆல்மோஸ்ட் ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அது வண்டியில் போட்டால் தெரிஞ்சிடும். ஸோ 91 கிலோமீட்டர் இருக்குது, 91 கிலோமீட்டர் போகணும்னு போட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 90% சார்ஜ் இருக்குது வண்டியில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடும் தான் நினைக்கிறேன். வண்டியோட ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா நான் வண்டியோட ரிவ்யூவும் ஒரு 1 மந்த் ரிவ்யூவையும் போடணுன்னு பார்க்குறேன். இன்னும் 1 மந்த் ஆகலை. சரி, இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாமே. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த கோவில் வந்து ஆக்சுவலாக ஒரு முருகன் கோவில். நிறைய பேரோட ஃபேவரட் காடாக தான் இருப்பார் முருகர். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு முருகர். ஸோ முருகர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து எப்படி போக போகிறோன்னா, நான் இருக்கிற ஏரியா வந்து பாடி. ஸோ பாடி டு புழல் டு ரெட்டில்ஸ் டு தடா ரூட்டில் தான் வந்து அந்த சிறுவாபுரின்ற கோவில் இருக்குது, லொக்கேட்டாக இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது ட்ரிப்புன்றதை பார்ப்போம். ஸோ வண்டி எடுத்தாச்சு, போய்ட்டுருக்கேன். இது வந்து ஒரு சிவன் கோயில். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். ஆனால் நம்ம லெஃப்டில் எடுத்து தான் போகணும். ஏன்னா இங்கேருந்து மெயின் ரோடுக்கு போகணுன்னா நான் யூட்டன் போட்டு தான் வரணும் பெருசாக. ஸோ அப்படியே போக வேண்டியது தான். ஸோ வேறு இன்றைக்கி டைம் வர ஸ்கூல், இந்த ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் விடுற டைமு, டிராஃபிக்காக இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அதிகமாக. ஸோ அப்படியே வந்தோன்னா மெயின் ரோட்டில் ரொம்ப இன்றைக்கி டிராஃபிக். ஆக்சுவலாக தான் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி டிராஃபிக் அதிகம், ஓவராகவே அதிகம். ஸோ அப்படியே வந்தோன்னா நம்ம பாடி பிரிட்ஜு ஏற போகிறோம். பாடி பிரிட்ஜு வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ அதுதான் பாடி பிரிட்ஜு. ஸோ அப்படி தான் ஏற போகிறோம். நான் சொன்ன மாதிரி என்ன இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று சொன்னல, ஒரு ஸ்டோரின்னு ஒன்று சொன்னல. ஸோ அது என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரூட்டை கரெக்டாக எடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சொல்லிட்டே வரல. நான் என்ன நினச்சேன்னா, ரெட் ஹில்ஸ் போகும்போது அந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும், ஹைவேலாம் ஏறணுன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலான்னு. ஆனால் எவ்வளோ நேரம் தான் அப்படியே பார்த்தே ஓட்டுறதா, பேசிட்டே ஓட்டலான்னு தான் அந்த. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தா மாதாவரம் ரூட். கரெக்டாக அந்த குளத்தூரை தாண்டி மாதாவரம் போகிறது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வரும். இதுவும் கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கைஸ், அந்த ஸ்டோரி என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ சிறுவாபுரி முருகன் கோயில், பாலசுப்ரமணியம் தான் ஆக்சுவலாக அந்த கோயிலோட, முருகரோட ஃபுல் நேமு பாலசுப்ரமணியம் திருக்கோயில். ஸோ இந்த கோயிலில் ஸ்டோரி ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறேன். இந்த கோவிலோட பேக் ஸ்டோரி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் முருகருக்கு தெரியும். முருகருக்கு வந்து தெய்வான, வள்ளின்றது 2 ஒய்ஃபு. ஸோ தெய்வான யாருன்னு பார்த்தா இந்திரனோட பொண்ணு. இந்திரனோட பொண்ணுனால இந்திரன் ஆல்ரெடி காடோட பொண்ணு, ஆல்மோஸ்ட் இவங்களும் காட் மாதிரி தான். ஆனால் வள்ளின்றவங்க வந்து ஒரு ஏர்த்தில், இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு வேட்டையனோட பொண்ணு. இந்த காட்டில் வேட்டையாடுவாங்களா, அவங்களோட பொண்ணு. அதனால ஒரு மனுஷியை வந்து கடவுள் மணந்தார் அப்படின்றவங்க தான் வள்ளி. ஸோ அவங்களோட வள்ளி முருகர் வள்ளி இவங்க 2 பேரும் இருக்கிற ஒரு கோயில் தான் வந்து சிறுவாபுரின்றாங்க. இவங்க 2 பேரோட சிறப்பு மிக்க கோயில்.
ஸோ அதனால் இந்த கோயில் அதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு, இல்லை கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு, இல்லை லவ் பண்ணுறோம் நாங்கள் ஒன்றா சேர்றோம் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலில் போனால் அவங்க நினச்ச மாதிரி திருமணம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட ஸ்பெஷல் டே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்குமா. ஸோ இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை தான். பார்ப்போம் கோவில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது. ஸோ இதாங்க, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் வந்துடுங்க, சிம்பிள். ஸோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க, விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல வைப் இருக்கும். ஓரவர் இந்த இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ், அது வந்து சிறுவாபுரின்றது அவுட்டர் ஆஃப் சிட்டி தான். ஸோ வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோட்லாம் ஒரு ஹைவேல போகிற மாதிரி ஒரு ஃபீலு, நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தா அந்த ஏரி ஓடிட்டுருக்கும், புழல் புழல் ஏரி. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கப்புள்ஸை பற்றி பேசும்போதே ஒரு கப்புள் போகிறாங்க முன்னாடி. ரொம்ப நல்ல விஷயந்தான். அதான் அவங்களுக்கு, நமக்கு கிடையாது. நம்ம சிங்கிள் தாங்க. எங்கே முருகர் கோயிலுக்கு போனாலும் கிடச்ச வரைக்கும் சிங்கிளாக தான் இருப்போம் போல். பா கொஞ்சம் ஃப்ரீயாக தான்ப்பா போகலாமேப்பா, வழியே விட மாட்டானுங்க. எங்கே தான் போகிறானுங்கன்னு தெரியலையே இன்னைக்கு கூட. ஓகே, கிராஸ் பண்ணிவிடுவோம் அவங்கள. ஸோ தாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் எப்படி இருக்குன்றது. கோயில் கிட்ட போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓரளவுக்கு, ஓகேங்களா. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிறுவாபுரி லெஃப்ட் சைடுன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ அப்படியே இந்த ரூட்டில் போனோன்னா ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா கோயிலுக்கு போகிற ரூட்டு. அங்கே பாருங்கள், இங்கேயே எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். டியூஸ்டே சொன்னல கூட்டமாக இருக்கும்னு. ஆக்சுவலாக அந்த கோவிலுக்கு வர க்ரௌடு தான் இங்கே. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, வண்டியோடலாம் இடம் இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம். ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்டும் இருக்குது. இங்கே வந்து இறங்கினீங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோஸ்லாம் நிற்கும், ஆட்டோஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நிற்குமா. ஸோ அவங்க வந்து டேரெக்டாக கூப்பிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் தெரியும் வருங்க, ஆட்டோலாம் இருக்குது. இங்கே இருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பஸ்ஸை பிடிச்சி வந்தீங்கன்னா கூட இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள் இருக்குது. ஒரு மாதிரி நல்ல ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் பாருங்கள். செமையாக இருக்குது. ஸோ அதாங்க, ரொம்ப ஒரு வில்லேஜ் ஃபீல் வந்துருச்சு பாருங்களேன். லெஃப்ட் சைடில் லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆசன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஈவினிங் டைம் வந்து கோல்டன் ஆசன்னு சொல்லுவாங்க. ஓட்டுறதே ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தூரமாக வந்து எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் காமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாச்சும் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் தேடுறவங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரூட்லலாம் டூ வீலரில் வாங்க. இந்த காரு இதிலெல்லாம் போகிறதெல்லாம் விட இந்த டூ வீலரில் போகிற ஒரு அந்த விண்ட் ஆன் மை ஃபேஸ் அது எங்கேயுமே கிடைக்காது. ஸோ டூ வீலரை மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நானே ஒரு டூ வீலர் பைத்தியம் தான், அதனால தான் நிறைய டூ வீலர். இது வந்து எலக்ட்ரிக் வண்டியில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், பரவாயில்ல. வண்டி தரமான வண்டி. வண்டியோட ரிவ்யூ சீக்கிரமாக வருங்க. யாருக்காவது வண்டி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, வண்டி ஏத்தரில் எடுக்கிறீங்கன்னா இப்போ இந்த மாடல் எடுங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்ன்றாங்க. ஸோ ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் ரைடை. ரொம்ப 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தருது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரிட்டன் போகிறதுக்கும் இப்போ வர சார்ஜ் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ கிட்ட வர வர டிராஃபிக் ஓவராக ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லாக இன்டீரியராக இருக்குது, நல்லா உள்ளே கட்டியிருக்காங்க கோவில். ஸோ கோவில்கிட்ட இங்கே இப்போ பார்க்கிங் தேடுறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இங்கே பார்க்கிங் வந்து ப்ரைவேட்டெல்லாம் எங்கேயுமே இல்லைன்னாங்க. எங்கேயாவது ஓரமாக போட்டு தான் உள்ளே போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே எங்கேயாவது விட்டுடலான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து விடுறதுக்கு ஏரியா இருக்க மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ
க்ரௌடுன்னு பாருங்கள், இங்கேயே விட்டுடலாம் நினைக்கிறேன். ஸோ கைஸ் நான் வண்டியை விட்டுட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு. ஸோ அப்படியே நடக்க வேண்டியது தான். நடந்தணும் பார்த்தீங்களா கைஸ், சொன்னல க்ரௌடை. கோயிலை பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்குது க்ரௌடு. சொன்ன மாதிரி அதிகமாகவே இருக்குது, செம்ம க்ரௌடு. இதுதான் ரொம்ப விசேஷமான நாள் போல். என்ட்ரன்ஸ் எங்கேன்னு கேட்டேன், லெஃப்ட் சைடில் போன்ட்டாங்க. ஸோ அதேமாதிரி கோயிலுக்குள்ளே கேமரா நாட் அலோடுன்னாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க பார்க்குறேன். ஏதோ கிடைக்கிற கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து போட முடியும். ஸோ ஃபுல்லாக எங்கடா காட்டலன்னு கேட்காதீங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் போல், லெஃப்ட் சைடில், சாரி ரைட் சைடில். இந்த கேட்டுக்குள்ளே போனோம்னா அப்படியே. ஸோ இதில் காய்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் என்ட்ரன்ஸ், ஒன்று வந்து பெய்டு என்ட்ரன்ஸ். பெய்டு என்ட்ரன்ஸ் தான் இந்த டேட்டில் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கிறாங்க, பெய்டு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பெய்டு என்ட்ரன்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் நார்மல் என்ட்ரன்ஸ்லாம் போனீங்கன்னா போகவே முடியாது. இங்கே நாங்கள் குனிஞ்சு போக வேண்டியதாக தான் இருக்குது. அப்படியே இந்த ஆன்டிக்கூடயே ட்ராவல் பண்ணி போயிடலாம். இப்போ தான் கைஸ் க்ரௌடு பார்த்தீங்களா, ரைட் சைடில் செம்ம க்ரௌடு. ஆக்சுவலாக பெய்டுக்கே இங்கே இப்போ ரைட் சைடில் இருக்கிறதுலாம் வந்து இது நார்மல் லைனு. இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து பெய்டு. ஸோ பெய்டுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இங்கே ரைட் சைட்லாம் ரொம்ப பொறுமையாகுது. உள்ளே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பொறுமையாக போங்க. ஸோ டிக்கெட்டு இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 rupees தான் என்ட்ரி டிக்கெட்டு, நான் பெய்டுனால. ஸோ அதனால தான் ஈஸியாக உள்ளே வர முடியுது. ஸோ கோயில் உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற எல்லா கோயிலையும் இந்த கோபுரம்ன்றது ஒரு ஹைட்டில் இருக்கும். இதில் எல்லாமே கோபுரம் வந்து கீழே தான் இருக்குது. இங்கே எல்லா சாமியுமே வந்து கீழே குனிஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணாமலையாக இருக்கட்டும், அப்புறம் அம்மன் ஒன்று இருக்காங்க அவங்களும் இருக்கட்டும், அப்புறம் நிறைய கோயில் தெய்வங்களில் வந்து கீழே குனிஞ்சு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அது எப்போ என்ன ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ செம்ம க்ரௌடு கைஸ். ஸோ அப்படியே எல்லாம் கோயிலெலாம் போய் முருகரை பார்த்துட்டு ஒரு பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான். ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகிறவங்கன்னு ஆசைப்படுறவங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறவங்க போங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் லாங்காக போய் ஏதாவது ஒரு க்ரீனரியாக அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு கோயில் போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கோயிலில் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.